வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அல்ஸ்டன் ஆண்டனி. இந்த வீடியோவில் AutoGPT லினக்ஸுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிட்டாபில் போய்ட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ரிலீஸ் செக்ஷனில் போய்ட்டு சோர்ஸ் கோடை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஹோம் பேஜை வச்சுக்கொள்கிறேன். ஏன்னா சில கமாண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. நாங்கள் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இன்ஸ்டலேஷன் செக்ஷனில் நான் வச்சுட்டு டவுன்லோட் பண்ண இடத்துல போயிட்டு நான் அந்த ஜிப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொள்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இடன் ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்காக ஷோ இடன் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ENV.Templateனு ஒன்று இருக்கும், அது தான் எங்களுக்கு தேவை. அதுக்குள்ளே போனால் OpenAI கீ மற்றது எல்லா API கீ செட்டிங்ஸ் எல்லாமே கொடுக்குற கன்ஃபிக் ஃபைல் இருக்கும். நான் மற்றது சொல்லாமல் ஈஸியாக ஃபஸ்ட்டு OpenAI கீயை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி AutoGP ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு. நான் ஏற்கனவே ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அதில் எல்லா லிங்க்ஸோடு இருக்குது. அந்த இதையும் லிங்க் பண்ணுறேன். அதில் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய OpenAI API கீ செக்ஷனுக்குள்ளே போயிடும். நான் அதில் இருக்கிற சீக்ரெட் கீயை க்ரியேட் ஆனதை காப்பி பண்ணி இந்த கன்ஃபிக் ஃபைலில் நான் ஆட்டோமேட்டிக்காக அதை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு அந்த ENVயில் இருக்கிற மீதி இருக்கிற .templateங்கிற செக்ஷனை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எங்கனையாச்சும் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே வச்சு ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்தா அந்த ஃபோல்டர் டெர்மினலில் ஓப்பன் ஆகும். அதுதான் இப்போ இதாகுது. இப்போ டெர்மினலில் ஓப்பன் பண்ணோம். நாங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த இன்ஸ்டலேஷனை பார்த்தீங்கன்னா PIP install -r requirements.txt. பேசிக்லி AutoGPTக்கு தேவையான எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸும் இன்ஸ்டால் பண்ணும். இந்த மாதிரி எரர் மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொல்லுது நான் ஃபஸ்ட்டு வந்து பைத்தானும் இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணணும், அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு அது கொடுத்துருக்கு. ஸோ நான் அந்த கமாண்டை ஃபஸ்ட்டாக டைப் பண்ணுறேன். sudo apt install python3 -pip. இதுலேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த இதை கொடுக்குறேன். ஆனதுக்கப்புறம் வைன்னு கொடுத்து நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகும். நான் இப்போ இந்த ப்ரோசஸை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். இது பைத்தானும் இன்ஸ்டால் ஆகி AutoGPTக்கு தேவையான எல்லா இன்ஸ்டாலேஷனையும் அது ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிடும். பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். நீங்கள் வந்து Python3 -m AutoGPTன்னு டைப் பண்ணணும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்த மாதிரி பைத்தான்னு மென்ஷன் பண்ணாங்க, Python3ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். லினக்ஸுக்கு ஈஸியாகவே ஒர்க் ஆகுது. நான் அதில் எரர் ஒன்று கண்டுபிடிச்சேன். பேசிக்காக இது வந்து இப்போ லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஏஐக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இது எது வேணாலும் இருக்கலாம். உங்களோட யூஸ் கேஸ் நீங்கள் எப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நேம் பேசிக்காக டிஃபால்ட்டாக கொடுக்குறீங்க உங்களோட ஓன் பர்பஸ்க்கு. ஐ திங்க் ஃப்யூச்சரில் அவங்க இம்ப்ரூவ் பண்ண நாங்கள் வேறு ஏஐ டிஃப்ரெண்ட் வச்சுக்கொள்ளலாம். அதில் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இங்கே ஒன்று கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக என்டர் கொடுத்தோன்னே என் ஏஐயோட ரோலை அது டிஃபைன் பண்ண சொல்லி கேட்குது. நான் சிம்பிளாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறேன், அது ஃபாலோ பண்ணிருக்கு. அது ஃபஸ்ட்டு டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் இப்போ கோல் என்டர் பண்ணணும். பேசிக்காக நான் 5 டிஃப்ரெண்ட் கோல் என்டர் பண்ணணும். அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி AutoGPT ஆட்டோமேட்டிக்கலாகவே 1 by 1 ஒவ்வொரு டாஸ்க்காக முடிக்கும். நான் இதில் 4 கோல்ஸ் என்டர் பண்ணி முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிவிட்டு எப்பயுமே 5வது கோல் வந்து ஷட்டவுன்னு நான் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் அந்த ப்ரோசஸ் வந்து லூப்பே ஆகிக்கிட்டு இருக்காமல் ஒரு கட்டத்தில் நான் ஃபுல் ஸ்டாப் கொடுக்குறேன். ஸோ 4 ஸ்டெப்புக்கு நான் கோல் கொடுத்துட்டு 5வது நான் ஷட்டவுன் கொடுக்க போகிறேன். அப்போ தான் அதை இந்த 5 கோலையும் நாங்கள் லாஜிக்கலாக செட் பண்ணி முடித்தா தான் AutoGPT நாங்கள் என்ன யூஸ் கேஸாக இருக்கட்டும், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எங்களோட நீட் தான் இது, அதை வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ப்ரோசஸ் செய்யணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக செய்யும். க்ரியேட்டிங் ஃபைலாக இருக்கட்டும், ஓப்பனிங் ப்ரௌசராக இருக்கட்டும், என்னன்னாலும் நான் கொடுத்ததை வச்சு செஞ்சு திங்கிங்னு நான் என்டர் ஃபைனலாக ஷட் டவுன்னு எழுதுனதுக்கப்புறம் என்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக திங்கிங் ஆகும். இன்கேஸ் அதுக்கு ப்ரௌசர் தேவைன்னா அதே பேக்ரவுண்டில் ஓப்பன் ஆகி அதே டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து காட்டும். இன்கேஸ் அந்த டீட்டெயில்ஸை எங்களுக்கு காமிக்கணும் ஒரு ஸ்டேட்டில் இருக்குன்னா அதையும் எங்களுக்கு காமிக்கும். நீங்கள் இந்த எரர் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகுது, இல்லை இந்த OpenAI கீ கன்ஃபிகரேஷன் காமிக்குதுன்னு சொன்னால் 2-3 இஷ்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபிட் கார்டு OpenAIயில் இல்லை டெபிட் கார்டு ஆட் பண்ணி பில்லிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லிமிட் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட OpenAI கீ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் எல்லாமே. அது ஆச்சுன்னா அப்படி எரர் ஆகும். நான் இப்போ ஆனதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்காக API கீயை கரெக்ட் பண்ணியிருக்கேன்.
பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் y கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் திரும்ப முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்போ என்ன செய்யணும், லாஸ்ட் டைம் எந்த ப்ராசஸ்லேருந்து அது ஸ்டாப் ஆனுச்சோ அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகும். ஸோ திங்கிங்னு வெயிட் பண்ணுது. திங்கிங் ஆனதுக்கப்புறம் இந்த டைம் அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. இப்போ வந்து நம்மளுக்கு 2-3 கமாண்ட்ஸ் இருக்குது. வைன்னு கமாண்ட் இருக்குது, y டேஷ் என்னன்னு ஒரு கமாண்ட், அப்புறம் என்னன்னு ஒரு கமாண்ட். வைன்னு சொன்னால் நாங்கள் ஒன் டைம் எஸ் கொடுத்து நாங்கள் சொல்கிறோம் நீ ரன் பண்ணிக்கோ, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு ஓகே, இந்த பிளான் ஓகே, வை கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வை ஒரு தடவை கொடுத்துருக்கேன். வை கொடுத்ததுக்கு நான் வெயிட் பண்ணால் ஒன் டைம் அது ரன் பண்ணி ரிசல்ட்ஸை காட்டும். பேசிக்கலாக அந்த நம்ம கொடுத்த கோலில் இருக்கிற ஃபஸ்ட்டு கோலை ஃபில் பண்ணிவிட்டு அது எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு எங்களுக்கு டீட்டெயில்ஸ் காமிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்குது. இப்போ நான் வந்து வை கொடுத்துட்டு டேஷ் ஸ்பேஸ் போட்டு டேஷ் போட்டு என்ன நம்பர் ஆஃப் ஸ்டெப் கொடுக்குறேன் 2ஆக இருந்துச்சுன்னா நான் என்ன வேர்ச்சுவலாக சொல்கிறேன்னா வையை வந்து 2 தடவை நான் கொடுக்குறேன்னு நீ வச்சுக்கோன்னு சொல்கிறோம். அதனால் நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன செய்யுதுன்னா எங்களுக்கு எத்தனை ஸ்டெப் வேணுமோ நாங்கள் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அதே நம்ம இன்டர்வென்ஷன் இல்லாமலே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். அதுதான் வை டேஷ் நம்பர் கொடுக்குறது. இதை OpenAI கிரெடிட்ஸை ரொம்ப யூஸ் பண்ணும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. கடைசியாக இருக்கிற லைன் வந்து என்னங்கிற ஒரு கேரக்டர். என்னங்கிறது எப்போல்லாம் நீங்கள் இதை எக்ஸிட் பண்ணணும், இந்த AutoGPTலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் எண் அமர்த்தினா போதும். இந்த வீடியோ நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். நிறைய AutoGPT, ChatGPT, AI சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இந்த சேனலில் கவர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டெக்காக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீ எடுகேஷனாக கவர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். இதே மாதிரி நான் வீடியோஸ் புதுசு போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.